Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 871 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஹோல் கேக் ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் மார்கன் இருக்கானே, அவனால நம்பவே முடியல. என்னன்னா ஸ்டார் ஹேட் 12:40 வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டாங்க. இனிமே அவங்கள யாரும் எதுவும் பண்ண முடியல. இவங்க இவ்வளவு பிளான் பண்ணி அவங்கள மட்டும் எஸ்கேப் ஆக விட்டாங்கன்னா டெஃபினட்டா நாளைக்கு நியூஸோட ஹெட்லைனே இதான். என்ன ஓகேவானு கேப்பா, வண்டையா திட்டுவானுங்க. அதையும் மோண்டோர்லாம் வாயமுறா குரங்கு, அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் இத்தனை பேர் முக்கிட்டு இருக்கோம். கக்கோ ஐலாண்ட்ல டன் கணக்குல சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் தாண்டி ஒரு ஈயால கூட வெளியில போக முடியாது. ஏன் அந்த கண்ணாடியை தாண்டி இப்ப கோல்டி ரோஜரே வெளியில வந்தாலும் அவரை சம்பவம் பண்ணிட்டு தான்டா விடுவோம். என் சாக்கடை அவங்களை இதுக்கப்புறம் பிடிச்சாங்கன்னா லைனா முட்டி போட வச்சு தலைய சரக்கு 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 சரக்குன்னு ஆப்பிள் பழம் சீவுற மாதிரி சீவி தெளிவாயலாம். கையில கிடைக்கும் போது ஒண்ணும் கிண்ட முடியல. இப்ப மட்டும் பில்டப். நீ அதைத்தான் நாளைக்கு நியூஸ் பேப்பர்லயும் போறடா என் வென்று. அதனால ஃப்ரண்ட் பேஜை எம்டியா வச்சுக்க. அவங்க தலைய சீவிட்டோங்கிற மேட்டர் அங்க வரணும். அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். ரசியெல்லாம் பார்த்துட்டு என்னடா உன் டேஸ்ட் இவ்வளவு மட்டமா இருக்குதுன்னு காரிட்டு துப்புவான். சீக்கிரத்துல எங்களுக்கு குட் நியூஸ் வரப்போகுது. ஏன்னா எங்களோட ஃபிளீட்டை தாண்டி யாரும் இது வரைக்கும் போனதே இல்ல, போகவும் முடியாதுன்னு அடிச்சு சொல்லுவான். இவன் இவ்வளவு டைலாக் பேசின உடனே டைம் 12:43 ஆயிருச்சு. சரி, இங்க இப்படி நிலைமை போயிட்டு இருக்குது. பிக்மாமோட நிலைமை என்னன்னு பார்த்தா அவன் இன்னும் பெஜியோட கப்பலை விரட்டி போயிட்டு இருக்கா. ஏன் கேட்க கொடுங்கன்னு சொல்ல போனா முன்ன இருந்ததை விட இப்ப ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டான். ஏன்னா இவனுங்க முன்னாடி பிளான் பண்ண மாதிரி லிக்கர் ஐலாண்டுக்கே போயிருந்தானுங்கன்னா இந்த பஞ்சாயத்து இல்ல ஐலாண்ட சேஞ்ச் பண்ணானுங்கல்ல, அந்த டைமுங்கும் போது கொஞ்சம் ஸ்லோ ஆயிருச்சு. அதனால பக்கத்துல வந்துட்டான். அதனால கப்பலே தீ பிடிச்சு தக தக தகன்னு எரியுது. ஆனா பெஜி எதையுமே கண்டுக்காம அவன் பாட்டு நின்றுட்டு இருப்பான். உடனே எல்லாம் புலம்பி தள்ளுவானுங்க. டே டாடி, இப்படி கபகபன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஐலாண்டுக்கெல்லாம் போய் சேர மாட்டோம். நேரா பரலோகம் தான். ஏதாச்சும் பண்ணுங்க, பேசாம கேட்க வேணா கடலை தள்ளி விட்டுருவோமா, ஏதாச்சும் சொல்லுங்க, உடனே செய்யறோமானுங்க. எப்பவுமே கான்பிடென்டா பேசுற பெஜி இப்ப என்ன தெரியுமா சொல்லுவான், எதுக்கு கவலைப்படுறீங்க, எல்லாருமே பிறந்ததுதான் வேற வேற இடத்துல, ஆனா இப்ப நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல சாக போறோம், அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அவனை எல்லாத்துக்கும் ஆனந்த கண்ணீர் வரும். ஆட சண்டால பயிலாம் அப்படின்னு சாக போறதா முடிவே பட்டானுங்க. அப்போ சிஃபன் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க ஆல்மோஸ்ட் ஃபிளஃபி ஐலாண்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னா தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்மா தப்பிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப டைம் 12:45 ஆகுது. 1000 சன்னி கப்பல் அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்குது. யாரும் அட்டாக் பண்ண மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடி ஸ்மூத்தி வச்சு செஞ்சுட்டு இருந்தா, நான் இப்ப அட்டாக் பண்ணாம கடுப்புல ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் ஏன் இப்ப அட்டாக் பண்ணலனா, எப்படியும் கக்கவோ ஐலாண்ட சுத்தி ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. இவங்க இப்ப அங்கதானே போயிட்டு இருக்காங்க. சோ பின்னாடியே லாக்கு, முன்னாடியே லாக்கு. அதுக்கப்புறம் என்ன நடுவுல விட்டு சாண்ட்விச் அட்டாக்கே பண்ணலாமே, அதுக்காக தான் பொறுமையா இருக்கிறான்னு ஜிம்பாய் சொல்லுவான். அப்ப நம்ம ப்ரூக்கு நேக்கு வேற வழி இல்ல, நான் அந்த பெரிய சைஸ் பொண்ணுகிட்ட நெகோசியேட் பண்ண போறேன்னு. ஏமா நீ போட்டுருக்க டவுசர் என்ன கலர்னு கேட்பான். அதுக்கப்புறம் என்ன நமி வழக்கம் போல மண்டேலே 4 போடு போடுவான். கேஷுவலா திரும்பி பார்த்து நெகோசியேஷன் ஃபெயிலியர். ஆமா, பெரிய நெகோசியேஷன். சரி, இப்போ இவங்க அந்த கக்கோ ஐலாண்டுக்கு போய் சேர்றதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ப்ரூலி இருந்தா மட்டும்தான் மிரர் வேர்ல்டுல இருந்து தப்பிச்சு வர முடியும். எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல, இவங்க கக்கோ ஐலாண்டுக்கு போனாங்கன்னா டெஃபினட்டா மாட்டுவாங்கன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது போறது ஓகே, ஏன்னா லூஃபியை காப்பாத்தி ஆகணும். ஆனா பிளான் பண்ணாம போறான் இல்லையா, அதான் எனக்கு புரியல. சரி, இப்போ லூஃபி வரணும்னா ப்ரூலி கன்ஃபார்மா தேவை. ஆனா நம்ம பையன் எல்லாத்தையுமே அப்படி பக்காவா கால்குலேட் பண்ணி பண்ற ஆளே கிடையாது. அது இவங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா பிளான் பண்றோம்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருந்தாலே அவன் அங்க அடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடிடுவான். சரி, ஒருவேளை அவனால அந்த டைம்க்கு கரெக்டா அங்க வந்து சேர முடியலன்னா அதுவுமே இவங்களுக்கு பிரச்சனை தானே. பட் இப்போ இருக்க நிலைமைக்கு இவங்க லூஃபி மேல நம்பிக்கை வச்சுதான் ஆகணும். ஏன்னா அவன் நம்ம கேப்டன் ஆச்சே. லூஃபி தானே சொன்னா 1 மணிக்குள்ள வரேன்னு. அவன் சொன்னதை செய்வான். அவன் மேல பாரத்தை போட்டு நம்ம போவோம்னு முடிவு பண்ணி கிளம்பிடுவாங்க. அப்படியே கட் பண்ணி மிரர் வேர்ல்டுல காட்டுறாங்க. அந்த டைம் கட்டகுரி அப்படியே மட்டையாய் போய் பேன்னு கிடப்பான். லூஃபி அவ்வளவுதானா மட்டையாயிட்டானு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே உசுக்குன்னு உள்ள இருந்து வெளியில வருவான். பய கம்ப்ளீட்டா இன்னும் மட்டையாகல போல. அப்படியே தட்டு தடுமாறி கஷ்டப்பட்டு நகர்ந்து கட்டகுரியை நோக்கி வருவான். அப்படின்னா உன்னால எந்திரிக்க முடியலையா, நான் தான் வின் பண்ணிட்டேனா அப்படின்ட்டு நகர்ந்து வரும்போது அவன் நமி கிட்ட சொன்ன யோசிச்சு பார்த்துக்கிட்டே வருவான். 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்க வந்து வெயிட் பண்றதா சொல்லியிருந்தான். ஆனா இவங்க போட்ட சண்டை இவ்வளவு நேரத்துக்கு வரும்னு அவனே எதிர்பார்க்கல. இப்ப அவங்க கக்கவோ ஐலாண்ட்ல வந்து வெயிட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. டைம் என்னன்னு தெரியலையேன்னு அப்படியே நிமிந்து பார்க்கும்போது கட்டகுரி திடீர்னு எந்திரிச்சு நிப்பான். போச்சு, மறுபடியுமா லூஃபியுமே வரதா இல்ல, வாடா இன்னைக்கு நீயா நானான்னு பார்த்தலான்னு மறுபடியும் சண்டை நிப்பான். அப்படியே ஒரு 5 செகண்டுக்கு வளைச்சு காட்டுவாங்க. அப்ப கட்டகுரி லூஃபியை பார்த்து நீ பிக் பாம காலி பண்றதுக்காக திரும்பி வருவியான்னு கேட்பான். லூஃபி கொஞ்சம் கூட யோசிக்காம கண்டிப்பா வருவேன், ஏன்னா நான் கிங் ஆஃப் த பைரட்டா ஆக போறவன்டான்னு ஒரு கத்துவான். அதை கேட்டுட்டு கட்டகுரி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ரொம்ப தூரம் இருக்கிற உன்னோட ஃபியூச்சரை பாக்குற அப்படிமா. அதாவது நம்ம லூஃபி கிங் ஆஃப் த பைரட்டா ஆகிறதுக்கு தகுதி இருக்குன்னு அவன் டைரக்டாவே சொல்றான். அப்படி சொல்லிட்டு நிக்க முடியாம சரிஞ்சு போத்துன்னு விழுவான். அவ்வளவுதான், அதுக்கு மேல அவனால முடியல. லூஃபியும் என்ன இவன் கவுந்துட்டான்னு சொல்லி அவனோட கேப்ப தலையில மாட்டிட்டு அந்த
அந்த கேப்பை கவர் பண்ண ஒரு பிளாக் கேப் வச்சிருந்தால அதை எடுத்து அவன் மூஞ்சில வச்சுட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். இது எதுக்குன்னா அவன் மூஞ்ச மறைச்சு வச்சிருந்தால அதை மதிச்சு நம்ம பையன் அப்படி வச்சுட்டு போயிருக்கான். ரைட்டு, இப்போ ப்ரோக்கோலி இருந்தானா அவளை கூப்பிட்டு எஸ்கேப் ஆயிடலான்ட்டு அவளை கட்டி போட்ட இடத்துக்கு வந்து பார்த்தா ஆளை காணோம். ஐயோ எஸ்கேப் ஆயிட்டாலே, அவ இல்லன்னா போக முடியாதே, எங்க போனான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அண்ணா கட்டகுரி அண்ணா அண்ணண்ணா அண்ணண்ணா அப்படின்னு கட்டகுரிய பார்த்து தேம்பி அழுதுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம டே லூஃபி என்ன ட்ரிக்கடா யூஸ் பண்ணி எங்க அண்ணனை இப்படி பண்ண அப்படின்னு தலைகீழ கிடந்து கதறிட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தா அவளை பெக்கோம்ஸ் தூக்கிட்டு வந்திருப்பான். ஆனா அவன் பெக்கோம்ஸ் இல்லையாமா, இவன் பேரு மிஸ்டோம்ஸ் அப்படின்னு அவன் சொல்லிக்குவான். ஆனா இது பெக்கோம்ஸ் தான். மூதேவி மாறு வேஷத்துல வந்திருக்கோன்னு பில்டப். லூஃபி இங்க இருந்து காப்பாத்தி கூப்பிட்டு போறதுக்காக தான் ப்ரூலியை கேப்சர் பண்ணிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கானாமா. உடனே லூஃபி பார்த்து சூப்பரா பெக்கோம்ஸ்ம்பா. ஐயோ நான் பெக்கோம்ஸ் இல்ல, நான் மிஸ்டோம்ஸ். எங்க அண்ணன் பெட்ரோ உங்க எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக அவரோட உயிரியை தியாகம் பண்ணியிருக்காரு. அதனால கண்டிப்பா அவரோட உயிரிழப்ப நான் வீணாக்க விட மாட்டேன். கக்கவா ஐலாண்ட்ல இருக்க உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகலாம் வான்னு சொல்லி அவனை அலேக்கா தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இவனுக்கும் அங்க என்ன நிலவரம்னு தெரியாது போல. மணி 12 ஆகுது. இங்க நம்மளுடைய கப்பல் கக்கவா ஐலாண்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. ஆனா தூரத்துல ஃபுல்லா கப்பலை சும்மா அடுக்கடுக்கா அடுக்கி வச்சிருக்காங்களே, சும்மா எல்லாம் பக்கத்துல போக முடியாது. போனா விரட்டி அட்டாக் பண்ணுவாங்க. அதனால சஞ்சய் கிட்ட கால் பண்ணி அங்க நிலவரம் என்னன்னு விசாரிப்பா. அவன் லூஃபி இன்னும் வரல, வந்தானா அவனை காப்பாத்தி நான் கூப்பிட்டு வந்துருவேன். இங்க மட்டும் தீவு பக்கத்துல வந்துடாதீங்க, வந்தா பெரிய கலவரமாவும். அத்தனை பேர் இங்கதான் ரவுண்டு கட்டி நின்னுட்டு இருக்காங்கம்மா. மணி 12:55. எல்லாம் வெப்பனோட ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. எப்படி அவன் 5 நிமிஷத்துல இது வழியா தான் வருவான், அவனை விடவே கூடாது, சுட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேப் கூட மிஸ் ஆகாத அளவுக்கு எய்ம் பண்ணி ரெடியா அனுப்பாங்க. இங்க பிக் மாமா அவங்க கஷ்டப்பட்டு டைவர்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. என்ன ஆகுமோ தெரியல. இவங்க ஒரு சைடு பரபரப்பா வந்துட்டு இருக்காங்க. அங்க பெக்கோம்ஸ் ஒரு சைடு, ஐ எம் சாரி மிஸ்டோம்ஸ் ஒரு சைடு நம்ம லூஃபியை காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். வெளியில வந்தவன சம்பவம் தான். ஓவெல்லாம் பார்த்துட்டு வாடா வா, உனக்காண்டி தான்டா காத்துக்கிட்டு இருக்கேன் ஸ்டார் ஹேட்டு, உன்னை செய்யாம விட மாட்டேன்னு கொலை வெறியில கத்திக்கிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் லூஃபி, தௌசண்ட் சனி, கப்பல், பெஜி இவங்க எல்லாம் தப்பிச்சாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.